18 வயது முடிந்த 2ஆம் நாள் திருமணம். பெண் பிள்ளைகளை பாரம் என்று நினைக்கும் குடும்பத்தில் 2 அக்காள்களுக்கு தங்கையாக பிறந்தவள் புவனா. புவனமல்லி, அதுதான் அவள் பெயர். பரந்த புவனத்தின் அப்பாவி மல்லி அவள். அக்காள்கள் இருவரும் கல்லூரி படிக்கும்போதே காதலித்து பெற்றோருக்கு தெரியாமல் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டனர். அந்த பாவம் இவள் தலையில் விழுந்தது. கல்லூரியில் கால் எடுத்து வைத்தால் இவளும் ஓடிவிடுவாள் என்று பாவை அவளுக்கு பட்டப்படிப்பு மறுக்கப்பட்டு பள்ளி படிப்போடு நிறுத்தப்பட்டது. பக்கத்து தெருவில் பள்ளி என்பதால் தான் பள்ளி படிப்பும் இல்லை என்றால் அதுவும் அவளுக்கு கிடைத்திருக்காது. கடைக்குட்டி சுட்டி என்பார்கள், அதற்கு இவள் மட்டும் விதிவிலக்கு. ஆரம்பம் முதலே அடக்கி அடக்கி வைத்து வளர்க்கப்பட்டவள். மூச்சு விடவும் பயந்து பயந்து ஒடுக்கப்பட்டவள். பேச்சு திறன் இருந்தும் பெற்றோர்கள் கெடுபிடிகளுக்கு நடுவில் பேசா மடந்தையாக வளர்ந்தவள். சட்டப்படி எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இத்தனை நாள் வீட்டில் இருந்தாள். நேற்றோடு 18 வயது பூர்த்தியாக இன்று திருமணம் முடிந்து போனது. மாப்பிள்ளை யாரு தெரியாது, வயது தெரியாது, என்ன வேலை தெரியாது, குடும்பம் உடன் பிறந்தவர்கள் தெரியாது. தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. வெறுப்பை விட பயமே அவளை பேசாத மடந்தையாக மூளையில் முடக்கியது. மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட பார்க்கவில்லை. எங்கோ இவளை பார்த்தவர் பிடித்திருக்கிறது என்று அன்னையிடம் கூறி அவர் விருப்பத்தின் பெயரில் இதோ திருமணம் கூட முடிந்து போனது. ஆனால் இவள் தாலி கட்டும்போது கூட தலை குனிந்து தாலி வாங்கி கொண்டாலே தவிர கடைக்கண் கொண்டும் அவனை பார்வையால் தீண்டவில்லை. அக்னி சுற்றி வரும்போது தன் விரல் பிடித்திருந்த அவன் கரங்களை பார்த்து நல்ல நிறம் என்று நினைத்து கொண்டாள். கால் விரல்களை பார்த்து நல்ல உயரமாக இருப்பாரோ என்று நினைத்தாள். நெஞ்சோடு சாய்த்து உச்சி வகட்டில் பொட்டு வைக்கும்போது புடைத்த பூஜம் கண்டு கனமான உடல்வாக கொண்டவரோ என்றெல்லாம் நினைத்தாளோ தவிர நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை. அவள் பார்த்தால் எவரும் தடுக்கப் போவதும் இல்லை. ஆனாலும் பயம் காட்டியே வளர்த்த அன்னை தந்தை விதைத்த பயம் விருட்சமாய் வளர்ந்து நிற்க தொட்டு தாலி கட்டிய புருஷனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் முதலுறவு அறைக்குள் வந்துவிட்டாள். சகல வசதிகள் கொண்ட பிரம்மாண்ட அரண்மனை இல்லை. ஒரு குடும்பம் தங்குவதற்கு போதுமான அவளுக்கு பெரிய வீடுதான். 4 அறைகள் கொண்ட பெரிய வீடுதான். அதில் அவள் கணவன் அறையில், அதாவது அவர்கள் அறையில் அலங்காரம் செய்யப்பட்டு கட்டிலுக்கு முன் நின்றாள். உள்ளுக்குள் உதறல் எடுக்க உள்ளங்கை வேர்த்து வேர்கள் சில்லிட்டு போனது. மலர் அலங்காரம் செய்யப்பட்ட கட்டிலை பார்த்தபடி நின்றவள் கதவு திறக்கப்படும் ஓசையில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவன்தான் அவள் கணவன். அவள் எண்ணியது போலவே 6 அடி தொட்ட உயரத்தில் மஞ்சள் சந்தன நிறத்தில் இறுகிய கட்டுடல் தேகம் கொண்டு அவளை நெருங்கினான். அவனை கண்டு மிரண்டவள் அவனிடமிருந்து விலக அவளை இடையோடு வளைத்து தூக்கி கட்டிலில் போட்டு அவள் மீது படர கண்ணீரோடு அந்த இரவு கழிந்தது புவனமல்லிக்கு. 1 வருடம் கழித்து 8 மாத கர்ப்பிணியாக வைத்து தள்ளிக்கொண்டு கையில் பூட்டப்பட்ட விலங்குடன் கண்கள் நிறைந்த கண்ணீருடன் சிறைக்குள் அடைக்கப்பட்டாள் புவனா. கொலை வழக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. வாழ்க்கையே மாறிப்போனது அன்று ஒரு நாளில். சிறை அறையின் மூலையில் முடங்கி அமர்ந்தாள். வாழ்வில் அனைத்தும் முடிந்து போனது. முடங்கி போனாள். 18 வயதில் திருமணம், 19 வயதில் கொலை வழக்கில் சிறை. வாழும் ஆசை அவளுக்கு இல்லை. ஆனாலும் வாழ வேண்டுமே. வயிற்றில் வளரும் ஜீவனுக்காக தன் உள்ளங்கையை விரித்து பார்த்தவளுக்கு கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. உள்ளங்கை முழுக்க இரத்த கரை. அவள் முகத்தில் உடலில் தெரிந்திருந்தது. அவள் செங்குருதி. கழுத்து அறுக்கப்பட்ட ஆடு போல துடித்து கொண்டிருந்தான் அவன். ஒரு நொடியில் என்ன செய்துவிட்டோம் என்று நினைத்து உடைந்து போய் கதறி அழுதாள். கையில் இருந்த கத்தியை எரிந்துவிட்டு கதறி அழுதாள். வழக்கு விசாரணை முடிந்து சிறையிலும் அடைத்தாயிற்று. வெறுத்து போனது மனது. வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வயதில் முடிந்தே போனதே. தனக்குள் வளரும் ஜீவனுக்காக உயிர் வாழ்கிறாள். அந்த பொண்ணு தான் புதுசாக வந்த பொண்ணா? கைதிகளில் ஒருவர் கேட்க, ஆமாம் அக்கா, கொலை கேசாம் என்றால் இன்னொருத்தி. ரொம்ப சின்ன பெண்ணாக இருக்கா, பார்க்கவும் நல்ல பொண்ணாக இருக்காளே சந்தேகமாக அவர் கேட்க, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க, ஆனால் எல்லாம் விஷம். இவ என்ன பண்ணாலோ அவளை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளும் முன்னே அவளை இப்படி தான் என்று முடிவு செய்துவிட்டனர். அது அவர்கள் தவறும் அல்லவே. குற்றவாளியை அடைக்கப்படும் இடத்தில் அப்பாவி சிக்கி கொண்டாலே சூழ்நிலையால் பெண் ஜெயிலர் அவளை அன்போடு பார்த்து கொண்டாள். மாதாந்திரம் அவளுக்கு தேவையான